சம்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அதே மாரி சிமெட்ரியா இருக்கான்னு பார்க்கணும். இத பார்த்தோம்னா, U1 வந்து சிமெட்ரியா இருக்கு. இதோடனா U7, U9 அடுத்து U5 இது எல்லாமே இந்த 100, 1000 இது எல்லாமே சிமெட்ரியா இருக்கு. ஸோ U1, U3, U7, U9 வந்து சிமெட்ரியா இருக்கு. அதே மாரி U4 பார்த்தோம்னா, இங்கேருந்து பார்த்தோம்னா 2000 இங்கேருந்து பார்த்தா 5000 அதே மாரி இங்கேருந்து பார்த்தா 2000 இங்கேருந்து பார்த்தா 5000 ஸோ U2வும் U4ம் U6ம் சேமா இருக்கு. அதே மாரி U2வும் U8ம் சேமா இருக்கும். ஸோ ஓகே. அடுத்து U5 அது மட்டும் தனியா இருக்கும். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை டீம்னா இங்க கீழ குடுத்துருப்பாங்க. U1, U3, U7 வந்து ஒரு இது, அடுத்து ஒரு செட்டு, அடுத்து U2, U8 ஒரு செட்டு, அடுத்து U4, U6 ஒரு செட்டு, U5 மட்டும் தனியா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் நம்ம. எடுத்தோனே வந்து அங்கெல்லாம் வந்து வெளிய இருந்துச்சு. அதனால U1 கண்டுபிடிச்சோம். 2 சம்முக்கு வந்து வெளிய இருந்துச்சு. அதனால U1 கண்டுபிடிச்சோம். இதுல வந்து நம்ம என்னன்னா சென்டர் உள்ள U5 தான் கண்டுபிடிக்க போறோம். U5 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு எப்படின்னா, ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். மீதி 2 சம்முக்கு வந்து வெளிய இருந்துச்சு. அதாவது எந்த சம்? ஒரு நிமிஷம். இந்த சம்ல வெளிய இருந்துச்சு U1. அதனால கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிக்க தெரியலனால U2 வந்து 1.6ன்னு அஸ்யூம் பண்ணிட்டோம். இந்த சம்ல வந்து U1 வெளிய இருக்குது. அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். அதனால டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிட்டோம். இங்க நடுவுல சென்டர்ல U5 இருக்கு. அத வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் ஐட்ரேட் பண்ண போறோம். அதனால இது வந்து ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றப்போ என்ன பிரச்சனை வரும்னா, இங்க U2 தெரியாது நமக்கு. U4 தெரியாது. U6 தெரியாது. U8 தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்ட்ரெயிட் அந்த இத தூக்கி இதுவும் ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா மாரி அப்ளை பண்றோம். அதாவது இத ஸ்கிப் பண்ணிட்டு வெளிய பவுண்டரிக்கு போயிடுறோம். அப்போ என்ன 1000, 2000, 2000, 1000 அப்போ மொத்தம் எத்தனை 6000/4ன்னு வரும். அத வேல்யூ போட்டிருக்கோம். இந்த இருக்கா U5க்கு வந்து 6000 இத போட்டு வச்சுக்கிட்டோம். அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இப்போ வந்து ஆடா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் வந்து டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்போ U1க்கு வந்து டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இருக்க U1க்கு வந்து டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலான்னு கொடுப்பாங்க. அதே ஈவன் இதுவும் ஈவன் ஈவனா இருக்கிறப்போ வந்து ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே கீழே இந்த U2க்கும் கண்டுபிடிக்கிறப்போ ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா இதுக்கும் ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா U5 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். பவுண்டரியில போய் கண்டுபிடிக்கணும். அடுத்து இதுல வந்து இதுல ஒரு செட்டு, இதுல ஒரு செட்டு, இதுல ஒண்ணு. இதுல ஒவ்வொன்னு கண்டுபிடிச்சா போதும். ஆடா இருந்துச்சுன்னா டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஈவனா இருந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். திருப்பி லாஸ்ட் U5 திருப்பி அகைன் கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கு என்னன்னா ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா தான். இங்க ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா தான் U5 யூஸ் பண்ணோம். ஸோ இங்க திருப்பி ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே. இப்போ U5 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து U1க்கு வந்து என்ன டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ அந்த டயக்ராம் போயிடலாம் ஒரு நிமிஷம். இந்த டயக்ராம்ல வந்து U1 தான் இருக்கு. அதுக்கு டயகனல் 5 பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 0, 1000, 2000 + U5 / 4ன்னு வரும். இந்த இருக்கா 0 அவங்க டைரக்டா வேல்யூ அப்ளை பண்ணிட்டாங்க. U5 இருந்த இடத்துல 1500 போட்டாங்க. 1000, 2000னா இதுனா பவுண்டரி. ஸோ இத போட்டோம்னா வந்து இது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி அப்போ இது ஃபுல்லாத்துக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் நம்ம முடிஞ்சுச்சு. இப்போ இந்த செட்டு கண்டுபிடிக்கணும். இதுல U2 எடுத்துக்கலாம். U2க்கு என்ன யூஸ் பண்ணோம்? ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா. ஈவன்னாலே ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ இங்க வந்துடலாம். U2 பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா 1000 இங்க U1 U5 U3 U1 U3யும் ஒன்று தான். ஸோ அப்போ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சோம். U1 என்னது 1250 இந்த இருக்கா ரெண்டும் ஈக்குவல் சொன்னேன். ஸோ ரெண்டையும் போட்டிருக்காங்க. அடுத்து 1000, 1500 இந்த 1500 வந்து U5 இது வந்து பவுண்டரியில் உள்ளது. அவ்வளோதான். அப்போ U2 இந்த செட்டு முடிச்சிட்டோம். அடுத்து என்னன்னா U5 U4 U6 இந்த செட்ல இருந்து U4 எடுக்க போறோம். U4 இந்த இருக்கா இதுல என்ன ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா ஈவன்னாலே ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ U1 U5 2000 U7 இதை போட போறோம். U1 U7 ஈக்குவல் U5 ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 2000. ஸோ இந்த இருக்கு 2000 U1 வந்து இந்த இருக்கு U1ம் U5யும் சேர்ந்து 1125. அடுத்து 2000 U7 என்னது
U7 ஈக்குவல் தான் நினைக்கிறேன். U1 இல்ல U1 U7 தான் ஈக்குவல். U4 தான் நம்ம ஃபைண்ட் அவுட் ஒரு நிமிஷம். ஓகே, இங்க வந்து U1 U7 ஈக்குவல், அதான் 1125. அடுத்து U5 நம்ம ஆல்ரெடி மேலேயே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சது. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க ஒரு வேல்யூ வரும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து திருப்பி என்ன பண்ணோம்னா U5க்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். அப்போ இங்க வரலாம். U5க்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஒரு நிமிஷம். U5க்கு ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணா U2 U8 U4 U6. அப்போ வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம், 2U2 போட்டுக்கலாம். ஏன்னா U2 U8 ஈக்குவல். அதே மாதிரி 2U4 போட்டுக்கலாம். ரெண்டு U4 U6 ஈக்குவல் போட்டிருக்காங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கும் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணா இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ வந்து ஐட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ ஐட்ரேஷன் பண்றதுக்குரிய வேல்யூ என்னென்னதுன்னா இந்த இருக்கு U1 U2 U3 U4. இதை வச்சுதான் நம்ம ஐட்ரேஷன் பண்ண போறோம். இது கிடையாது. இதுதான் நம்ம அப்டேட் பண்ணி இந்த எழுதி வச்சிருக்கோம். ஸோ இந்த U5 இனிமேல் கிடையாது. U5ஓட வேல்யூ இதுதான். ஓகே, இப்போ ஐட்ரேஷன் பண்ணணும்னாலே என்னன்னா ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா தான். எதுக்குனாலும் ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா தான். ஆடோ ஈவனோ ஐட்ரேஷன்னாலே ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா தான். ஸோ U1க்கு ஐட்ரேஷன் பண்ணலாம். இப்போ என்னென்ன பண்ணும் ஐட்ரேஷனுக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 4 இதுக்கு பண்ணா போதும். இதுல இருந்து ஒரு செட்டு U1 U2 U4 U5 இதுக்கு மட்டும் ஐட்ரேஷன் பண்ணா போதும். மீதி எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கும். அதனால அதுக்கு மட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ U1க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். மேலே போயிட்டு ஸோ இந்த இருக்கா U1க்கு என்னது ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா 1000 500. அடுத்து U4 U2வா 1000 100 இருக்கா. U4 என்னது இதுவா. அடுத்து U2 என்னது இந்த மேல இதுவா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4 எலிவேட் பண்ணணும். அவ்வளவுதான். அடுத்து U2க்கு போவோம். U2 இந்த இருக்கு. U2க்கு 1000 U1 U3 U5. ஓகே, 1000 U1 U3 U5 கீழே போவோம். 1000 முதல் போட்டோமா. U5 இந்த போட்டிருக்கோமா. U1 இந்த சாரி 1000 என்னென்ன பார்த்தோம். 1000 U1 U3. U1 U3 ஈக்குவல் தான் U5. ஓகே, கீழே வரலாம். இந்த இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா ஐட்ரேஷன் பண்றப்போ ஒரு இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே ஆர்டர் வைஸ் தான் ஐட்ரேஷன் பண்ணணும். ஐட்ரேஷன் பண்றப்போ இப்போ U1 சொன்னாங்களா. இப்போ என்னென்ன ஒரே நிமிஷம். இப்போ இந்த யூடியூப் தானே பார்த்தோம். யூடியூப் பார்க்குறப்ப என்னன்னா U1 U3 வந்துச்சு. அப்போ 2U1 கரெக்டா. ரெண்டும் சேர்த்து ரெண்டும் ஒன்று தான். அப்போ 1000 U5 இருந்தது. இப்போ ஐட்ரேஷன் பண்றப்போ எப்பயுமே அப்டேட் ஆன வேல்யூ தான் U1ஓட தான் அப்டேட் ஆன வேல்யூ தான் எடுக்கணும். ரஃப் வேல்யூ எடுக்கக்கூடாது. இப்போ என்னன்னா அதுதான் இங்க போட்டிருக்காங்க. அப்டேட் ஆன வேல்யூ என்னது U1க்கு 1031. அதனால இது அதுவும் U5 ஒன்று தான். ஸோ இந்த வேல்யூ எடுக்கக்கூடாது. ரஃப் வேல்யூ யூஸ் பண்ணக்கூடாது. அப்டேட் ஆன கடைசி எது U1ஓ அந்த வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ U1 அடுத்து U5 வந்து இதுதான், இன்னும் அப்டேட் ஆகலை U5. ஸோ அவ்வளோதான். அடுத்து இப்போ பார்ப்போம் U4ல எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு. இப்போ கிளியராக புரியும். U4ல வந்து ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா U1 அப்டேட் ஆன வேல்யூ 2000 U5 U7. அப்போ பார்த்தா தெரியும். இந்த U1க்கு வந்து இந்த வேல்யூ தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இருக்கா 2 டைம்ஸ் U1 U7. ஸோ அந்த இது அப்புறம் 2000 வெளியே உள்ளது. U5 இந்த மேலே ரஃப் வேல்யூ. அவ்வளோதான். இப்போ U5க்கு என்ன வேல்யூ யூஸ் பண்ணணும். U5ல தான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ U5க்கு என்னன்னா 2 டைம்ஸ் ஆஃப் U2 2 டைம்ஸ் ஆஃப் U4 கரெக்டா. ஏன்னா ரெண்டு சைடு U4 U6 ஈக்குவல் U2 U8 ஈக்குவல். இப்போ என்ன பண்ணணும்னா அப்டேட் ஆன வேல்யூ யூஸ் பண்ணணும் U5க்கு. ஓகே, கீழே போனோம். இந்த போட்டிருக்காங்களா 2 டைம்ஸ் ஆஃப் U. இப்போ U2 என்னன்னா U2 இதுதான். ஓகேவா. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல
இதுல U5 தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து U5 தேவைப்படும். இந்த இருக்குல்ல U5 வந்து தேவைப்படும். U5 இங்க தேவைப்படுது. அதனால தேவைப்படுறப்போ இந்த U5 அகைன் யூஸ் பண்ணணும். அப்டேட் ஆன U5 தான் யூஸ் பண்ணணும். தான் ரஃப் வேல்யூ யூஸ் பண்ணும். அடுத்து வர வர செகண்ட் ஐட்ரேஷனுக்கு அப்டேட் ஆனது இது. அப்படியே இது ஃபுல்லாத்தையும் பண்ணும். இது லைக் 12th ஐட்ரேஷன் வரையும் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம ஒரு 5ஓட நிப்பாட்டினா போதும். எப்போ ஸ்டாப் பண்ணணும்னா இந்த இந்த வேல்யூ அதாவது ஐட்ரேஷனுக்கு முந்தின வேல்யூ ஐட்ரேஷனுக்கு அடுத்த வர வேல்யூ நியர்பை ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.